ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் மிஷினில் நூல் மாட்டிடுச்சுன்னா எப்படி ஈஸியான முறையில் எடுக்கலான்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தைச்சிட்ருப்போங்க. அந்த நேரத்தில் பார்த்து நூல் சிக்கிரும் பாருங்கள். சிக்கிட்டு இந்த மாதிரி சுத்தமாக நமக்கு மெஷினை ஓட்டவே முடியாதுங்க. அப்படியே ஸ்டக் ஆயிருங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்க இந்த பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் மெஷினை லைட்டாக இப்படி தூக்கணுங்க. மிஷினை இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா பாபின் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாபின் கேஸை வெளியே எடுத்துடணுங்க. பாபினை வெளியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்து இந்த 2 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துடணுங்க. 2 ஸ்க்ரூவையும் மாற்றி மாற்றி லைட்டாக லூஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ள ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணணுங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவை கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே கழட்டி எடுத்துக்கலாங்க. அது ஈஸியாக கலண்டு வந்துடுங்க. இப்போ அது உள்ளுக்கு நூல் சிக்கியிருக்குங்க. அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸை மட்டும் மெதுவாக வெளியே எடுக்கணுங்க. நீங்களே பாருங்கள், நூல் லைட்டாக அப்படியே சிக்கி மாட்டியிருக்கு பாருங்கள். இப்போ அதை லைட்டாக ரிமூவ் பண்ணணுங்க. இப்போ அதில் சிக்கி இருக்க நூலை எடுத்துக்கலாங்க. இப்போ இதை மறுபடியும் அதே மாதிரி உள்ளுக்கு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. உள்ளுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ அதை ரோல் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா அது ஃப்ளெக்சிபிளாக நல்லா ரோல் ஆனிச்சுன்னா தான் மறுபடியும் நூல் எதுவும் சிக்கலைன்னு அர்த்தங்க. இப்போது மெஷினில் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு ரைட் ஸ்க்ரூவையும் லெஃப்ட் ஸ்க்ரூவையும் மாற்றி மாற்றி நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது மெஷினை லைட்டாக ஒர்க் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் மெஷினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தையல் மிஷின்லேயும் இந்த மாதிரி நூல் சிக்கிருச்சுன்னா கஷ்டப்படாதீங்க. இதே மாதிரி ஓப்பன் பண்ணி நூலை எடுத்துகிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. தையல் மெஷினை டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மெஷினோட பெல்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போது மெஷினை ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா மூவ் ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மெஷின் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நூல் சிக்கிருந்துச்சின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நன்றி.